ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் இந்த 2025 வருஷத்தின் கடைசி மாதத்திலே கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் என்பது நாம் உட்கார்ந்து கணக்கு பார்க்குற ஒரு மாதமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த வருடம் முழுவதும் நாம் நடந்த நமது நடவடிக்கைகள், நமது பரிசுத்த ஜீவியம், ஜெப ஜீவியம், ஆண்டவரோடு உள்ள உறவு, மனிதர்களோடு உறவு போன்ற இந்த காரியங்களிலே நாம் எப்படி நடந்திருக்கிறோம் என்று நாம் உட்கார்ந்து ஓய்த்து ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மாதமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் சொன்னேன், இந்த மாதம் நாம் உட்கார்ந்து கணக்கு பார்க்குற ஒரு மாதமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் மட்டுமல்ல, வருடம் முழுவதும் தினந்தோறும் நாம் உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். ஆனால் இந்த மாதம் ஒரு விசேஷம். வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம், கடைசி நாட்களிலே. ஆகவே நமது ஜீவியத்தை நாம் உட்கார்ந்து கணக்கு பார்த்து சரி பண்ண வேண்டும். விசேஷமாக பார்த்தீங்கன்னா, நமது ஆண்டவர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் கணக்கு கேட்கிறவர். கவனிக்கணும். லூக்கா 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அநீதி உள்ள அந்த உக்கிரா காரணத்தில் ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன, உன் கணக்கை ஒப்பி கேட்குறாரு. பார்த்தீங்களா? அப்புறம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து என்று நமது ஊழியக்காரர் கொடுத்த எஜமா சில நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து கணக்கு கேட்குறாராம். உன் கணக்கை ஒப்புவி அப்படின்னு சொல்கிறத அங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம ஆண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் கணக்கு கேட்கிறவர். ஆகவே நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதையும் நாம் மனசில் வைக்கிறோம். ஒரு வியாபாரி எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய நிதி ஆண்டிலே அவருடைய வியாபாரத்தை குறித்த அந்த நிதியாண்டின் முடிவில் தன் வியாபாரத்தை குறித்து உட்கார்ந்து கணக்கு பார்க்கிறார். அவர் வளர்ந்திருக்கிறாரா, குறைந்திருக்கிறாரா என்று. குடும்ப வாழ்க்கை அப்படித்தாங்க. மாதந்தோறும் வருஷந்தோறும் உட்கார்ந்து கணக்கு பார்த்து தான் குடும்பத்தை நடத்தணும். இல்லைன்னா அது நஷ்டமாக போயிடும், முடிவு ரொம்ப துக்கமாக போயிடும். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தான். நாம் உட்கார்ந்து கணக்கு பார்த்து சரி பண்ணி கொண்டு புது வருஷத்துக்குள்ளே போகும் பொழுது புது வருஷம் நமக்கு பிரகாசமாக இருக்கும். ஆக இந்த நாள் செய்தியின் தலைப்பு கணக்கு பார் அப்படிங்கிறது தான். கணக்கு பார். இப்போ வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அங்கே சொல்கிறாருங்க. ஒரு மனிதன் ஒரு கட்டடத்தை அல்லது கோபுரத்தை கட்டுவதற்கு சரியாயிருக்கிறது ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறாருங்க. இதனுடைய அறிமுகத்தை மனசில் வைக்கணும். பின்னணியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருந்தார். அந்த பந்தி இருந்த பிறகு அவர் புறப்பட்டு எருசலேமுக்கு நேராய் போகிறார். எருசலேமுக்கு போகிறார் என்றால் சிலுவை எதிர்கொண்டு சிலுவை நோக்கி போகிறார்னு அர்த்தம். அப்படி சிலுவை நோக்கி போகிற அந்த பாதையில் அவரை திரளான ஜனங்கள் பின்பற்றி வருகிறார்கள்.
இந்த திரளான ஜனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அவ்வளவாய் ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்களுக்கு நாட்டமில்லாதவர்கள். அவர்கள் எதற்கு இயேசுவை பின்பற்றினார்கள் என்று கேட்டால், அவர்கள் அற்புத அடையாளங்களை பார்ப்பதற்கு, அப்புறம் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து இயேசு கிறிஸ்து யூதர்களை எப்படியாகிலும் விடுவிப்பார் என்று விடுவிக்கிறவராக, அற்புதமூர்த்தியாக, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். அப்படிப்பட்ட கூட்டம்தான், திரளான கூட்டம் இயேசுவை பின்பற்றி வந்தது. அந்த திரள் கூட்டத்தில் அதில் மகிழ்ச்சி அடைகிற தேவன் அல்லவர், ஆண்டவர் இயேசு. பின் யாரிடத்தில் மகிழ்ச்சி அடைவார் என்பதைத்தான் இந்த பகுதியில் கர்த்தர் விளக்கி சொல்றாருங்க. அவர்கள் மத்தியில் என்ன சொல்றாருன்னா, திரள் கூட்டத்தை அல்ல, அவர்கள் மத்தியில் சீசத்துவத்தை குறித்து பேசுகிறாருங்க. ஒரு சீசன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? சீசன் என்று சொன்னாலும் பொதுவாக நம்ம நினைக்கிறோம், ஊழியக்காரன் நினைக்கிறோம். ஒருபோதும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஃபாலோவர்ஸ் அத்தனை பேருக்கு பேர் சீசன் தாங்க. அப்படிப்பட்ட இயேசுவை பின்பற்றுகிற சீசன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்க சொல்றாருங்க. அவன் தன்னைத்தான் வெறுக்கிறவனாய் இருக்க வேண்டும், சிலுவை சுமக்கிறவனாய் இருக்க வேண்டும். இப்போ சிலுவை சுமக்கிற கூட்டத்தை தான் எதிர்பார்க்கிறாருங்க. ஆகவே தான் சீசனை குறித்து பேசுகிறார். நீங்கள் வாசிங்க 14 அதிகாரத்தில், நீங்கள் 26வது வசனம், 27வது வசனம், 33வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்ட கூட்டத்தை எதிர்பார்க்கிறாருன்னா, சிலுவை சுமக்கிற கூட்டம். அதுல திரும்பத்தின்னு வார்த்தை வருது பாருங்க, வெறுக்கிறவன். லூக்கா 9:23 வாசித்து பாருங்க. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்க பாருங்க, சிலுவை சுமக்காதவன், வெறுக்காதவனுக்கு சீசன் அல்ல. அப்போ ஒரு சீசன், ஒரு கிறிஸ்தவம் என்று சொன்னால் வெறுப்பில் தான் தொடங்குகிறது. அதை மனசில் வைக்கணுங்க. ஒரு சீசத்துவம், ஒரு சீசன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர், அவருடைய ஆரம்பம் எங்கன்னா சிலுவை சுமப்பதிலே வெறுப்பதில் துவங்குகிறது. அப்படி வெறுக்கிறவனே எனக்கு சீசனாயிருப்பான் அப்படின்னு ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்றாருங்க. நல்லா கவனிக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் உண்மையான சீசனாக, உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். ஆண்டவர் விரும்புகிற சீசனாக இருக்கிறோமா, அவரை பின்பற்றுகிற கூட்டமாக இருக்கிறோமா, அல்லது கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கிறோமா என்று நம்ம உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். ஆண்டவரை பின்பற்றின கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, நெருக்குகிற கூட்டமும் உண்டு, அவரை தொடுகிற கூட்டமும் உண்டு. அநேக நெருக்கினார்கள். அவர்களிலே இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டவள் ஒருத்தி இருந்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ பரிபூர்ண சுகத்தை பெற்றார். ஆண்டவர் தொடுகிறவர்களை எதிர்பார்க்கிறார், நெருக்கிற கூட்டம் அல்ல. இந்த கேட்கிறவங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க, ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டமா இருக்குது அவங்களுக்கு, அல்லது பொதுவாக இயேசுவை பின்பற்றுகிற சாதாரண ஒரு பெயருள்ள கிறிஸ்தவமா இருக்கிறீங்களா? கவனிக்கணும். இன்றைக்கு இந்த நாளிலே இதை கேட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு தான் சொன்னேன், உட்கார்ந்து கணக்கு பார்க்க வேண்டும். ஒரு வீடு கட்டுகிறவர்கள், ஒரு கோபுரத்தை கட்டுகிறவர்கள் உட்கார்ந்து கணக்கு பார்க்கலன்னா முடிவில் கடனாளியா போயிடுவாங்க. ஆகவே ஒரு கிறிஸ்தவ உட்கார்ந்து கணக்கு பார்த்து பின்பற்றணும். ஒரு கிறிஸ்தவ அந்த அளவுக்கு ஆண்டவர் பின்பற்றும் பொழுது அவருடைய நேரம், காலம் எல்லாத்தையும் பார்த்து ஸ்தோத்திரம், இது சரியான காலம், இந்த காலத்தை விடக்கூடாதுன்னு தீவிரப்படுத்தணுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சீசனை குறித்து பேசுகிறாருங்க. அதை குறித்து சொல்லும் பொழுதுதான் ஒரு கோபுரங்கட்டுகிற மனிதன் உட்கார்ந்து கணக்கு பார்க்காமல் இருப்பானோ? இல்லை என்றால், கட்டி முடிக்க திராணி இல்லை என்று சொன்னால் அதை பார்க்கிறவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். இன்றைக்கு அநேகர் துவக்கினார்கள், முடிக்கவில்லை, முடிக்கிறார்கள், அதில் நிந்தை, அவமானம்
பரியாசம். ஒரு உண்மையான கிறிஸ்தவனை வாழலைன்னா உலகம் பரியாசம் பண்ணும் இல்லைங்களா? உலகம் உற்றார் எல்லாரும் பரியாசம் பண்ணும். இந்த அநேகருடைய வாழ்க்கை பரியாசத்துக்கும் கேலிக்கும் அவமானத்துக்குரியதாக இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம். கவனிக்கணுங்க. இதை கேட்குறவங்க உட்காந்து கணக்கு பார்த்தா எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை என்று நிதானிக்கணும். முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த மாதம் கணக்கு பார்க்கணும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, ஆண்டவரோட உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. ஏதோ எல்லாரும் போல நானும் போனேன் என்று இல்லை, நானும் பின்பற்றினு இல்லை. ஸ்தோத்திரம். கவனிங்கள், கவனிங்கள். ஆண்டவர் சொல்ற வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்க. இன்னொரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் 27 மறுபடி வாசிங்க, 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்படின்னா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் விலை கிரயம் கொடுக்க வேண்டும். willing to pay the price. விலைக்கிரயம் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கணுங்க. அதை தான் ஆண்டவருங்க பேசுறாருங்க. ஆண்டவர் எதைத்தான் எதிர்பார்ப்ப, எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு, விருப்பமாக இருக்கிறாருன்னா அளவில் அல்ல, தரத்தில் தான். கவனிக்கணுங்க. குவான்டிட்டி அல்ல, குவாலிட்டி தான். ஆண்டவர் அதிகமாக நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது. ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள், எவ்வளோ பணம் சம்பாதிச்சோம், எவ்வளோ ஊழியம் பண்ணோம், அது இல்லை. தரமான கிறிஸ்தவர்களா? ஆண்டவருக்கு நமக்கு உறவு எப்படி இருக்கிறது? ஆக தரமுள்ள கிறிஸ்தவம். சபை அப்படித்தான். எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆத்துமகள் சம்பாதித்தான் இல்லை, இருக்கிறவர்கள் தரமாக இருக்கிறாங்களா? அதுதான் முக்கியம். பொதுவாக இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு மெகா சர்ச்சு, ஒரு பெரிய ஆலயம், ஆகவே அதிலே பெருமை கொள்வர்கள் பெருகிவிட்டார்கள் இன்றைக்கு. ஸோ நல்லா கவனிக்கணுங்க, கவனிக்குங்க. மெகா சர்ச் இல்லை, மெகா சர்ச்சு கிடையாது. தரமுள்ள சபையா இருக்கிறவங்க, தரமுள்ளவங்களா? நாளைக்காண்டு வருகை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் வருகையில் கடந்து போவாங்களா? அதுதான் முக்கியம். இப்படி சொல்றதுனால இதோ மெகா சர்ச் மேலே இவருக்கு பொறாமை இல்லை. எங்கள் சபையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், அது முக்கியமல்ல. இருக்கிறவர்கள் தரமாக இருக்கிறார்களா? அதுதான் முக்கியம். கவனிங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய ஆர்வம் என்ன? கவனிக்கணும். கிறிஸ்தவங்கிறது சபையும் விசுவாச மக்களும் ஊழியர்களும் கவனிக்கணுங்க. இந்த சீசன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த கோபுரத்தை காட்டுற விஷயத்தை பேசுகிறாருங்க ஆண்டவர். சீசன்னா கிறிஸ்தவன் அர்த்தம். இந்த சீசன்ற வார்த்தையை சுவிசேஷங்களில், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கிட்டத்தட்ட 264 தடவை வருதுங்க. அடே அப்பா, இந்த டிசைபிள்ங்க வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? சுவிசேஷங்களிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 264 இடம் வருதுன்னா அடே அப்பா. இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த சீசத்துவத்துக்கும் ரட்சிப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆனால் அடுத்த ஸ்டேஜ் சீசத்துவத்துக்கு வர்றது கிடையாது. அதுதாங்க இன்னைக்கு திருச்சபைகள் மாபெரும் குறை. அதாவது ரட்சிப்பு, சால்வேஷன் என்பது சிலுவை நோக்கி வருவது. ரட்சிப்பு சிலுவைக்கு வருவது, சிலுவை நோக்கி வருவது. சீசத்துவம், டிசைபிள்ஷிப்புங்கிறது சிலுவையை சுமப்பது. இதான் ரெண்டுக்கு வித்தியாசம். அதான் சொல்றாரு பாருங்க, ஒரு சீசனாக இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆகவே தான் சொல்றேன், ரட்சிப்புங்கிறது சிலுவைக்கு வருவது, சீசன் என்பது சிலுவை சுமப்பது. ஆண்டவர் சிலுவை சுமக்கிற கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட மேல் தான் அவருக்கு ஆர்வமாக இருக்கிறார். அப்படின்னா அது கேட்குறவங்கள ஏதோ 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம், 20 வருஷம் நல்ல கிறிஸ்தவராக இருக்கிற அப்படி இல்லை. சீசத்துவமாக இருக்கிறீங்களா? சிலுவை சுமக்கிற கூட்டமாக இருக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு கவனிக்கணுங்க, கவனிக்கணும். இன்னொரு விஷயம், இந்த சீசத்துவத்தை, சீசனாக இருப்பது சாதாரணமாக எடுத்துக்கூடாதுங்க. நம்ம அதுக்கு தான் இந்த 3 உமையை சொல்கிறார் ஆண்டவர். சீசத்துவம், ஒரு சீசன்னா ஒரு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற ஒரு கிறிஸ்தவன்னா எப்படி இருக்குன்றதுக்கு அது விலைக்கிரயம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு. அதுக்கு தான் 3 விஷயத்தை பேசுகிறாருங்க. 3 உமை சொல்கிறார். ஒன்று, ஒரு கோபுரம் கட்டுகிற மனிதன். 2வது, யுத்தத்துக்கு போகிற ஒரு ராஜா. 3வது, உப்பு தன்னுடைய தன்மையை இழந்து விடுவது. அப்படி 3 விஷயத்தை பேசுகிறார். 3மே மிக முக்கியமானது கிறிஸ்தவத்தில். கவனிங்கள். இதில் முதல் குறிப்பை மட்டும் எடுத்து இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கேளுங்க, கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை உங்களை சரிபடுத்தி கொண்டு புது வருஷத்துக்குள்ளே போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ கோபுரம் கட்டுகிற ஒரு மனுஷன், அதை குறித்த ஸ்தோத்திரம். அந்த உவமையில் 3 குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு, ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதின் விலை.
ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதின் விலை. த காஸ்ட் ஆஃப் பீயிங் எ கிறிஸ்டியன். நீங்க லூக்கா 14:27 மறுபடியும் வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். நான் முதல்ல சொன்னது போல ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கூட்டத்தோடு கூட்டமாய் வருகிறவன் அல்ல, மாறாக கூட்டத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவருக்காக நிற்கிறவன். நல்லா கவனிக்கணுங்க. கூட்டத்தோடு கூட்டமாய் போகிற ஆட்கள் இல்லையா, கூட்டத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவருக்காக தன்னை காண்பிக்கிற ஒரு மனிதன், சிலுவை சுமக்கிற மனுஷன், அவன் தாங்க சீசன், அவன் தான் கிறிஸ்தவன். நல்லா கவனிக்கணும். ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதின் விளைனா என்ன? சிலுவை அப்படின்னாவே என்ன அர்த்தங்க? ஏதோ கழுத்தில் மாட்டுறதா, வீட்டில் தொங்க விடுறதா, அல்லது ஆலயத்துக்கு மேலே பெருசாக பல லட்சம் செலவழிச்சு வைக்கிறதா? என்னங்க சிலுவை என்று சொன்னால்? சிலுவை என்றால் கிறிஸ்துவோடு அனுதினமும் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது. ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட் இன் அவர் டெய்லி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணுங்க. இயேசுவோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படின்னா நிந்தை, அவமானம், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று தன் அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை, அதுதாங்க சிலுவை சுமக்கிறது. அதுதான் இயேசுவோடு அடையாளப்படுத்துறது. மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, நிந்தை, அவமானம், போராட்டம், தோல்வி, நஷ்டம் இவைகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ நிமித்தம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சுருக்கமா சிலுவை என்னன்னு சொல்லிக்க உங்களுக்கு. சிலுவை சுமப்பது என்றால் நமது சொந்த விருப்பம், நமது சொந்த திட்டம், நமது ஆசை இவர்களுக்கெல்லாம் மரிப்பது. ஆண்டவர் பின்பற்றுகிற கிறிஸ்தவன் எப்படி வாழணும் சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, இனி என்னுடைய திட்டம் அல்ல, உமது திட்டமே என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, என் ஆசை இல்லை சாமி, உங்க ஆசையே நிறைவேறட்டும். எனக்கு 1000 ஆசை இருக்கலாம், அதுவல்ல. உமது விருப்பம் என்ன, உமது திட்டம் என்ன, உமது ஆசை என்ன, உமது சித்தம் என்ன, அதன்படியே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதன்படி வாழ ஒப்பு கொடுக்க, அதுதாங்க சிலுவை. அதான் சொன்ன, இயேசுவோடு அடையாளப்படுத்துறதுங்க. ஒரு கோபுரத்தை கட்டுறதுக்கு அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். முதல்ல அஸ்திபாரம் தான் முக்கியம். அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் கோபுரம் நிற்கும், இல்லைன்னா கஷ்டம். தாவீதுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தது. அநேக பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டத்தின் மத்தியிலே தாவீது ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவரே அஸ்திவாரமா இருந்தார். அவருடைய ஆட்சி 40 வருஷம் நல்ல ஆட்சி. அவருடைய குமாரன் சாலமோனுக்கு அஸ்திவாரம் சரி கிடையாதுங்க. பாடு, உபத்திரம், நிந்த, அவமானம் ஒன்றும் கிடையாது, சொகுசா வந்துட்டாருங்க. ஆனால் அவருடைய கட்டடம் இடிந்து விட்டது. சாலமோனின் கட்டம் உயரமா கட்டப்பட்டது, ஆனால் இடிந்து விட்டது. மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று மாயிலே முடிந்தான் சாலமன். ஏன்னா அஸ்திபாரம் இல்லைங்க. அதுதான் நமக்கும். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவனுக்கு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன சார் அஸ்திபாரம்? இயேசுவே நமது அஸ்திபாரம். ஹல்லேலூயா. இயேசு மேல் கட்டப்பட்டவளா, இயேசுவே நமது அஸ்திபாரமா இருக்கணுங்க. ஏதோ அழகு, அந்தஸ்து, பணம், அப்படி இப்படி பெரிய பேக்ரவுண்டு, பின்னணி, நோ 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 நோ. ஒரு கிறிஸ்தவனுக்கு எது சார் அஸ்திபாரம்? இயேசுவும் அவருடைய உபதேசங்களும் சட்டமே அஸ்திபாரமா இருக்கணும். அந்த கட்டடம் கற்பாரி மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷன் கட்டின கட்டிடத்தை போல் இருக்கும். எத்தனை காற்றடித்தாலும் பெருமழை வந்தாலும் சரி, அந்த கட்டடம் இடிந்து விழாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். எனக்கு அழைக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல் அஸ்திபாரம் போட்டே வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை, அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப அஸ்திபாரம் கிறிஸ்து. பாத்தீங்களா?
அப்போ இன்னொரு வசனோடு வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 சில வார்த்தைகள். ஒரு சபைக்கு எது சார் அஸ்திபாரம்? ஒரு கிறிஸ்தவனுக்கு, நல்ல உண்மையான கிறிஸ்தவனுக்கு எது அஸ்திபாரம்? வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-22 வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல். இயேசு கிறிஸ்து மூலைக்கல். அதன் மேல் தான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சத்தியங்கள், உபதேசங்கள், அதன் மேல் கட்டப்படுவதுதான் சபை. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாத்தீங்களா? ஒரு சபை என்றால் அஸ்திபாரம் கிறிஸ்து. அதுக்கு மேல சத்திய உபதேச வசனங்கள். ஆண்டவரும் உபதேச வசனம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய மெகா சர்ச்சா இருந்தாலும் யூஸ்லெஸ்ஸுங்க. ஊழியக்காரர் அப்படித்தான். இல்லைன்னா உங்களை நான் அறியேன்னு சொன்னார் பாருங்க. எத்தனை பயங்கரமான ஒரு வார்த்தை. மத்திய 7ஆம் அதிகாரம் 21-23 வரலும் தேவ சித்தப்படி இல்லாமல், கனி கொடுக்கிற ஜீவியம் இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல், கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கிறிஸ்துவை போடாம சோத்திரம் நடன ஆராதனைகளும் ஆடம்பரங்களும் அப்படி இப்படி சொல்லி உலக பிரகாரமாக ஆலயத்தை கட்டினா சோத்திரம் உங்களை அறியேன். பயங்கரமான வார்த்தைங்க. என்னை விட்டு அகன்று போன அர்த்தம் என்ன அர்த்தம்? போன எங்க? நரகத்துக்கு போன அர்த்தங்க. எவ்வளோ திருதர்சனம் சொன்னாலும் சரி, அற்புத அடையாளம் செஞ்சாலும் சரி, அசுத்தா பெற்ற வரத்தை பெற்றாலும் சரிங்க, பிதாவின் சித்தப்படி செய்யாவிட்டால், கனி கொடுக்கிற ஜீவியம் இல்லைன்னா, அஸ்திபாரமாகி இயேசு மேல் அஸ்திபாரம் போடலைன்னா, வசன உபதேசத்தை நம்பாம நீ என்னத்தான் கட்டினாலும் சரி, எத்தனை பாட்டு நான் ஸ்டாப் வர்ஷிப் பண்ணாலும் சரிங்க, பிரயோஜனம் இல்லை. கவனிங்கள், ஒரு கிறிஸ்தவனை எப்படி இருக்கணும் பாருங்க. அது அந்த சீசன்னா எப்படி, அது அழுத்தமாக நான் சொல்றது காரணம் அதுதான். ஒரு சீசனை எப்படி இருக்கணும்? அவன் விலைக்கரையும் கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். கட்டடத்தை கட்டுறவன் அவன் சும்மா கட்ட முடியுமாங்க? இல்லையா? எவ்வளோ அவன் கஷ்டப்பட்டு கட்டணும், விலைக்கரையும் பணம் எவ்வளோ கொடுக்கணும், செலவாகும். இப்போ கிறிஸ்தவனா அப்படி விலைக்கரையும் கொடுக்கணும் பாருங்க. இல்லை என்றால் அந்த கோபுரம் இடிந்து விடும். மட்டுமல்ல, அறகுறையா நிற்கும். பார்க்கிறவர்கள் பரியாசம் பண்ணி ஏளனம் பண்ற மாதிரி ஆயிரும். பாபேல் கோபுரத்தை எடுத்துக்கங்க. பாபேல் கோபுரத்தை மனுஷன் கட்டினார்கள். முடிவு என்ன? ஆண்டவர் இறங்கி வந்து பாசைகளை தாறுமாறாக்கினார். குழப்பம், பிரிவு, சிதறி போனார்கள். காரணம் என்ன? ஆண்டவருக்கு இடமல்ல. அங்க உயரமான கோபுரத்தை கட்டினா தேவனற்ற ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்கு மனிதர்கள் முயற்சி செய்தார்கள். தேவன் இல்லாத ஒரு கோபுரத்தை, ஒரு ராஜ்யத்தை, தேசத்தை கட்ட முயற்சி செய்தார். கர்த்தரே இறங்கி வந்து தாறுமாறாக்கிட்டாருங்க. அதான் சொல்றேன், ஆண்டவர் இல்லாவிட்டால், உண்மையான ஒரு கிறிஸ்தவ இலகுருக்கு ஆயத்தம் இல்லைன்னா ஸ்தோத்திரம், முடிவு குழப்பம், பிரிவு, பரியாசம், நிந்தை, அவமானம். 4 பேர் சிரிக்கிற மாதிரி போயிடும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை சிரிப்பா சிரிக்குது. துக்கமான விஷயங்க. இதை கேட்குறவங்க கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. ஒரு சீசன்னா யார்? ஒரு கிறிஸ்தவனின் விலை என்ன? ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால் அவன் சிலவற்றை விட்டுவிட வேண்டும். அதான் முக்கியம். விடணும். வெறுக்கிறவன் சீசன் சொன்னமே, வெறுக்கிறவன் யாருங்க? விட்டு விடுகிறவன். ஒரு பெயரளவு கிறிஸ்தவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு விலை அதிகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் விலை கொடுக்காத கிறிஸ்தவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தங்க? பெயரளவு கிறிஸ்தவங்க சண்டே டு சண்டே சர்வீஸ், ஞாயிற்றுக்கிழமை அதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதிலும் சில கிறிஸ்மஸோட கிறிஸ்மஸ்ஸு, புது வருஷத்தோட புது வருஷம் அதில் வந்தால் உண்டு, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். நானும் ஒரு கிறிஸ்தவன். இங்கே தியாகத்துக்கு என்ன இடமே இல்லையே. விலை கிரயத்துக்கு, தியாகத்துக்கு இடமே இல்லை. அப்போ தியாகம் செலுத்தாத, விலைக்கிரயம் கொடுக்காதவன் கிறிஸ்தவனே அல்ல. அவன் சீசனே கிடையாதுங்க. அதான் ஆகவே சொன்னேன், ஒரு கிறிஸ்தவன் என்றால் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். அதை நல்லா கவனிக்கணுங்க. அதாங்க பார்க்குற பாருங்க. நீங்கள் 14:30 வாசிங்களேன். லூக்கா 14:30.
இந்த மனுஷன் கட்ட தொடங்கி ம். முடிக்க திராணி இல்லாமற் போனான் ம். என்று சொல்லி ம். தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு ம். அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் செல்லும் இருப்பானோ? செலவு அந்த செலவுன்ற வார்த்தை கவனிக்கணுங்க. செலவு செய்யணுங்க. அவன் தாங்க கிறிஸ்து. அதுக்கு தான் சொன்னேன், விடுறத விடணும், விலைக்கரையம் செய்யணும்னு சொன்னது. அதனால செலவு செய்ய வேண்டும் இல்லையா? இப்போ சண்டே டு சண்டே கிறிஸ்துன்னு செலவு பண்ணுறதுக்கு இடமே கிடையாதுங்க. தியாகத்துக்கு இடம் இல்லை, அர்ப்பணிப்புக்கு இடம் இல்லை, விலைக்கரையத்துக்கு இடம் கிடையாது. வந்தா உண்டு, வரலாம் உண்டு. அவர்களால் ஒரு பிரயோஜனம், அவர் சீசன் எல்லாம் கிறிஸ்துவனும் கிடையாதுன்ட்டாருங்க. கவனிக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனாக இருக்கு எப்படின்னு சொல்லும்போது, அவன் செலவு செய்கிறவன், கட்டடம் கட்டுறவன் அப்படின்னா செலவு செய்வனா இருக்கணும். யுத்தத்துக்கு போகிற ராஜான்னு சொன்னால் அவன் போராட வேண்டும் இல்லையா? எதிரிகளை வெல்லணும், ஓடணும். வனாந்தரத்தில் ஓடணுமா, ஆற்றை கடக்கணுமா, எதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் கஷ்டம். நீங்கள் கட்டடம் கட்டுறதும் யுத்தத்துக்கு போகிறதும் கடினமான வேலை, ஜீவனை பணை வைக்கிற வேலைங்க. அப்போது கிறிஸ்தவன் என்றால் அவன் ஜீவனை பணை வைக்கிறவன். அதான் சொல்ல, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறவன், இல்லைன்னா அவன் சீசனாக இருக்க மாட்டான்னாருங்க. ஆகவே தான் கட்டடம் கட்டுறதை குறித்தும் அந்த யுத்தத்துக்கு போகிற ராஜா ஒருத்தி பேசுகிறார். ரெண்டு கஷ்டமான வேலை. அப்போ கிறிஸ்தவன்றது எளிதான வாழ்க்கை கிடையாது இல்லையா? இப்போ நாம் நினைக்கிற மாதிரி எளிதான வாழ்க்கை கிடையாது. ஸ்தோத்திரம். கடினமாக இருந்தாலும், நிந்தை அவமானமாக இருந்தாலும் அவைகள் மத்தியில் சமாதானத்தை கொடுத்து அற்புதமாய் வழிநடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ விடணும்னு சொன்னேன், எதெல்லாம் விடணும்னு ஷார்ட்டாக சொல்லி அடுத்து குறிப்பார். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் விடணும். அதில் தான் கிரயம் இருக்கிறது. விடுவதில் தான் கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. எப்படி? அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க. சுயநீதி. ஒரு கிறிஸ்தவன்னா சுயநீதி விடணும். நான், என் குடும்பம், என் பேக்ரவுண்டு, என்னுடைய ஜாதி, என் மதம் என்கிற சுயநீதியில வாழ்கிற பெருமையுள்ள கிறிஸ்தவர்கள். பெருமையை முதல்ல அழிக்கணுங்க. அவன் தான் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். ஊர் பெருமை, ஜாதி பெருமை, குலப்பெருமை, படிப்பு பெருமை, இதுக்கெல்லாம் சாகணுங்க. அவன் தான் கிறிஸ்தவன். அப்போஸ்தலர் 9:6 பவுல் சொல்றாரு, அவருக்கு பெருமை நிறைய இருந்தது. இயேசுவை சந்தித்த உடனே சொல்றாரு. வாசிக்கலாமா? 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, ம். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். இதுவரை அவர் சித்தம் செஞ்சிருக்கிறாருங்க. என்ன அவர் சித்தம்? அதான் பிலிப்பியர் 3:5 5 முதல் 7 நான் எபிரேய பிறந்த எபிரேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபை துன்பப்படுத்தினவன், பரிசேயன், 8ஆம் நாள் விருத்த சேதனை அடைந்தவன். இதெல்லாம் அவருடைய பெருமை. இயேசுவை சந்தித்த உடனே முதல்ல சொல்றாரு, அதெல்லாம் ஆண்டவரே, இதுதான் என்னுடைய சுயநீதி. உம்மை சந்தித்த பிறகு உமது சித்தம் என்ன, உமது நீதி என்ன கர்த்தார், அதை செய்ய ஆயத்தமா இருக்கு. விட்டுட்டார். பார்த்தீங்களா? அவர் கொண்டு தான் அசைத்தார் உலகத்தில். ஆகத்து சொன்ன சுயநீதி விடுகிறவன், அதான் விலைக்கிரியம். எல்லா பாவங்களையும் விடுகிறவன் இல்லையா? எல்லா பாவத்தையும் விடுற, பாவத்தை விட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்க. வசனத்தை மட்டும் குறிச்சுக்கிடுங்க. எசேக்கியேல் 18:31, தானியேல் 4:27, ஏசாயா 1:16 இதெல்லாம் வாசித்து பாருங்க. பாவத்தை விடுகிறவன். பாவத்தை விடுறதுன்னா ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28, 29, 30. மத்தேயு 5, 28, 29, 30. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். பாவத்தை விடுறதுன்னா என்ன அர்த்தங்க? கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, கண்ணை பிடுங்கிறது. எவ்வளோ கஷ்டம் இது! அதை போல் பாவத்தை அப்படி விடணும். விட முடியாதது விடணும். அவன் தாங்க கிறிஸ்தவன். அதுக்கு எத்தனை விலைக்கரையும் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அர்த்தம். கவனிக்கணுங்க.
சௌகரியத்தை விடுகிறவன். இன்னைக்கு கிறிஸ்தவம் ரொம்ப சௌகரியமா போயிருச்சுங்க. நாம் பாதிக்கப்படாதவரை நல்ல கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு பரிசுத்தவான் சொன்னார். நாம் பாதிக்கப்படாதவரை நல்ல கிறிஸ்தவர்கள். நமக்கு பாதிப்பு என்று சொன்னால் நமக்கே வம்புன்னு ஒதுங்கி கொள்கிற கிறிஸ்தவர்கள், சபையாவது வசனமாவது ஆண்டவராவது, அவர்கள் தான் இந்த சண்டே டு சண்டே கிறிஸ்டியன். கவனிக்கணுங்க. நீங்கள் எப்படி நீங்கள் தான் பார்க்கணும். வாலிப தம்பி தங்கச்சி தான் பாவத்தை விடணும்னா தான் சொன்னேன், கையை எடுக்கிறது, கால் எடுக்கிறது, கண்ணை பிடுங்கிற மாதிரி விலைக்கிரயம் கொடுத்து நீங்கள் உங்களை பிரித்து கொள்ள வேண்டும். உலகத்தை எதிர்ப்பது, உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்வது, இதுவும் விலைக்கிரயம். நீங்களா ஆண்டவர் இயேசு சொன்னா, நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்ல, இல்லையா? உலகம் உங்களை பகைத்தால் அதற்கு முன்னமே என்னை பகைத்தென்று அறியுங்கள். எவ்வளோ சொல்லிருக்காருங்க. ஆக உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை மட்டுமல்ல, உலகத்தை எதிர்த்து நிற்கிற வாழ்க்கை. அவன் தாங்க சீசன், அவன் தாங்க கிறிஸ்தவன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யோசனை சொல்லுங்க. 10ஓடு 11 இருக்கிறீங்களா, இல்லை வெளியே வந்து நான் ஆண்டவருக்காக நிற்கிற கிறிஸ்தவன் வாழ போறீங்களா என்பதை மனதில் வைத்து தயவு செய்து இந்த வசனத்தை வசனமாக பார்க்காதீங்க, இதை ஒரு உங்களுடைய வாழ்க்கையாக பாருங்க. பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது இந்த கோபுரங்காற்று விஷயத்தில் ரெண்டாவது குறிப்பு, ஒரு கிறிஸ்தவனாக இல்லாதிருப்பதின் விலை. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதின் விலை பார்த்தோம். இப்போ ஒரு கிறிஸ்தவனாக இல்லாதிருப்பதின் விலை. ஒரு கிறிஸ்தவனாக இல்லைன்னா அதனுடைய விலை என்ன, அவன் எப்படி இருப்பான், அதாங்க பார்க்குவோம். த காஸ்ட் ஆஃப் நாட் பீயிங் எ கிறிஸ்டியன். இப்போ நீங்கள் அது 14:33. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். வெறுத்து விடாவிட்டால், வெறுக்கிறவன் சீசன் பார்த்தோம். வெறுக்காதவன் ஆண்டவர் சொல்ற, எனக்கு அவன் சீசனா இருக்க மாட்டான், அவன் கிறிஸ்தவனே இல்லை அப்படின்னு சொல்றாருங்க. இப்போ கிறிஸ்தவனா இல்லாதவன் எப்படி இருப்பான் அதையும் பார்க்கணும் நம்ம, இல்லைங்களா? ஸ்தோத்திரம். நீங்கள் 14:26 கூட கொஞ்சம் வாசிக்கலாம் மறுபடியும். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். வெறுக்காதவன் அவன் கிறிஸ்தவன் அல்ல. ஷாட்டா, வெறுக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. ஒரு கிறிஸ்தவன்னா எதை விடணும், எதை எடுத்துக்கணும், எதை விரும்பணும், எதை வெறுக்கணும் என்று நன்கு அறிந்தவனாக இருக்க வேண்டும். இந்த பொல்லாத உலகத்தில் வாழறோம். இந்த மொபைல் ஃபோன் வந்த பிறகு எல்லாம் சமரசமாகி போயிடுச்சு. ஊழியக்காரில் இன்னைக்கு எல்லாம் சமரசம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம், இதெல்லாம் பாவம் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு சினிமா பார்க்கறது பாவம் இல்லை, சினிமா பாட்டு கேட்கறது பாருது, அது போல டான்ஸ் போகிறது பாவம் இல்லை என்று உலகத்தோடு சமரசமாகிவிட்ட பொல்லாத ஒரு காலத்தில் கிறிஸ்தவம் இருக்கிறது. வேதத்தை நல்லா கவனிக்கணுங்க. நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் எதை விடணும், எதை எடுத்துக்கணும், எதை வெறுக்கணும், எதை விரும்ப வேண்டும் என்று நன்காய் அறிந்தவனே கிறிஸ்தவன். ஒரு அறியாத மூடனை போல் இருக்கப்படாத நம்ம கவனிக்கணுங்க. இப்படிப்பட்டவர்கள் பெயரளவு இந்த கிறிஸ்தவர்கள் வெறுக்காதவர்கள் ஒரு சின்ன சோதனை போராட்டம் வந்தாவே பின்வாங்கி போயிடுவாங்க. அதாங்க ஆபத்து. ஆகவே தான் கிறிஸ்து அஸ்திவாரமா இருக்கணும். சிலுவை என்று சொன்னால் இயேசுவோடு அடையாளப்படுத்தணும். அப்படின்னா என்ன அப்படின்னா இவ்வளவு நேரம் சொன்னது காரணம் அதுதான். இந்த அனுபவம் இல்லை என்றால் சின்ன சோதனை பாடு போராட்டம் வந்தா எங்கே இருக்கிறீர் ஆண்டவரேன்னு கேட்கறது, அல்லது நமக்கே மம்முன்னு போயிடுறது. அவன் தான் வெறுக்காதவன், அவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்போ கிறிஸ்தவனா இல்லைன்னா அதோடைய விலை என்ன, நீங்க யாருன்னு முடிவு பண்ணணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க நிலைமை என்னங்கிற கொஞ்சம் தயவு செய்து கவனிக்கணும். சில கேட்கலாங்க, நான் கிறிஸ்தவங்க, எத்தனை வருஷம் நான் பைபிள் படிக்கிறேன், எங்கள் பாட்டம் போட்டேன்,
எல்லாம் கிறிஸ்தவ பரம்பரைங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க. அப்படி நான் சீசனா இல்லாம வெறுக்காதவன் விலைக்கரையும் கொடுக்காத உண்மையான சீசனா இல்லாம இந்த வேத அறிவு மதத்தை குறித்த அறிவு அநேகர் இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வராதவர்கள், அவர்கள் தாங்க கிறிஸ்தவம் இல்லைன்றது. மத அறிவும் அப்புறம் இன்னும் மூளை அறிவு, மதத்தை குறித்த அறிவு, வேத அறிவு இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை வாழ்க்கைக்கு கொண்டு வராதவர்கள், அவர்கள்தான் விலைக்கரையும் செலுத்த விரும்பாதவர்கள், வெறுக்காதவர்கள், அஸ்திவாரம் இல்லாத கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன் அல்லாதவன் லிஸ்ட்ல கற்று கொண்டு வந்து நிறுத்துறார். கவனிங்கள், இவங்களை குறித்து வேதத்தில் சில வார்த்தை சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க யூதா 12-13 வாசிங்க. ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 12-13 வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும், கனியற்ற வேரற்ற மரம், தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். மார்க்கம் தப்பி நடக்கிற அலைகிற நட்சத்திரங்கள். யூதா ரொம்ப அழகா சொல்லிட்டாருங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கப்படாது. சரிங்க, இப்போ அப்படிப்பட்டவர்கள் யார்? கிறிஸ்துவுக்கு விலைக்கிரயம் கொடுக்காத, வெறுக்காத, அஸ்திபாரம் இல்லாத கிறிஸ்தவர்கள் யார்? சிலர் அப்படியே பட்டியல் போட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. கவனிக்கிங்க, அந்த பட்டியல் இருக்கீங்களா இல்லையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்படி கிறிஸ்தவன் அல்லாத அவர்களின் விலை அப்படின்னா அவர்கள் யார்? நம்பர் 1, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்கள், எகிப்திலேருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள், அந்த பழைய தலைமுறை, அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். இவர்களில் யோசுவா காலேபை தவிர மற்ற அத்தனை பேரும் இந்த 40 வருஷத்தில் வனாந்தரத்தில் மடிந்தார்கள், கானானுக்குள்ள பிரவேசிக்கலைங்க. எத்தனை துயரமான விஷயங்க. சுருக்கமாக சொல்ல போனால், எகிப்துக்கும் கானான் தேசத்துக்கும் இடைப்பட்டவர்கள். எகிப்துக்கு வெளியே வந்துட்டாங்க, ஆனால் கானானுக்குள்ள பிரவேசிக்கலை. எகிப்துக்கும் கானான் தேசம் இடைப்பட்ட வனாந்தரத்திலே வாழ்ந்து மடிந்தவர்கள் இல்லையா? இப்போ பேரளவு கிறிஸ்தவம் பேர் வாங்கிட்டோம், ஆனால் கானானுக்கு போக முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியுமா? அல்லது பூலோகமே கதின்னு சொல்லி கஷ்ட நஷ்டம் பார்த்து இங்கேயே சாவ போறோமா என்று நிதானிக்கணும். சாவுன்னு சொன்னா ஆவிக்குரிய சாவ சொல்றேன் பாருங்க. இவர்கள் கானானுக்கு போறது எளிதுன்னு நினைச்சிட்டாங்க. அவங்க மட்டுமல்ல, சில நாள்ல சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம்னு நினைச்சாங்க, ரொம்ப ஈஸின்னு நினைச்சாங்க. ஆனால் கஷ்ட நஷ்டம்லாம் வந்த பிறகு என்ன சொன்ன பார்த்தீங்களா? என்னாகமோ 14:4 வாசிங்க பார்க்கலாம். 14:4. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு வந்தார்கள். எதுவும் தடுக்கலை. செங்கடலோ மாறாவோ அல்லது அமலேக்கியனோ எதுவும் தடுக்கலை. வைராக்கியத்தும் வந்தாங்க. ஆனால் கஷ்டம், வனாந்தரத்தின் பாடுகள் இதெல்லாம் பார்த்த உடனே திரும்பிடுவோன்னு சொன்னாங்க. அப்படி நினைத்தவர்கள் அத்தனை பேர் செத்தார்கள். பார்த்தீங்களா? விலைக்கரியம் செலுத்த விரும்பாத கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம். பாடு கஷ்டம் வந்தா போதும், உலகமே எனக்கு நல்லது நினைக்கிறவங்க. 2வது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி விலகி போன சீசர்கள். யோவான் சுவிசேஷம் 6:66. யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இந்த வார்த்தை மறக்கும். இந்த வசனத்தை 666 வருது பாருங்க. 666 வந்தாவே பிரச்சனை தான் அர்த்தம். அநேகர் பின்வாங்கினார்கள். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் தான். இவர்கள் புறப்பட்டு போனவர்கள் தான்.
அற்புதம்லாம் செஞ்சவங்க தான். ஆனால் அநேகர் பின்வாங்கினார். ஏன்னா ஆண்டோடைய அந்த உபதேசத்தை கேட்டு அந்த உபதேசத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ள முடியாததினாலே பின்வாங்கினார். ஆண்டவர் இயேசு தம்முடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் அப்பத்தை குறித்தும் ஆண்டவருங்க பேசுகிறாரு. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இது கடினமான உபதேசம், யார் பின்பற்றான்னு சொல்லி அத்தனை பேர் விலகி போயிட்டான். அப்படி இவர்கள் எளிதான கிறிஸ்தவத்தை விரும்பினவர்கள், அற்புதத்தை அவர்கள் எதிர்பார்த்து வந்தவர்கள். ரோமர் கையிலிருந்து இவர் நம்மை விடுவிப்பார், விடுதலை வாங்கி தருவார் என்று சொல்லி உலக பிரகாரமான விடுதலை நம்பினவர்கள், அற்புதத்தை மாத்திரம் நம்பி இருந்தாங்க. இவங்களுக்கு வசனம், கடினமான வசனம், நல்ல உபதேசம் ஏற்க முடியலைங்க. இன்றைக்கு அப்படித்தான். அற்புதத்தை மட்டும் நம்பியிருக்க கிறிஸ்தவ நிலைமை ரொம்ப கஷ்டம். ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இயேசுவை பின்பற்றியோட நிலைமை ரொம்ப கஷ்டம். ஒரு வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். 1 Corinthians 15:19. எங்கே திரும்பினாலும் இப்போ ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ், அது இது, நீ நன்றாக இருப்பா, நல்லாவே இருப்பா, நீ நல்லா இருப்பா, மங்களகரமான வார்த்தைன்னு சொல்லிகிட்டே மக்களை போட்டு மயக்கி கெடுத்து வைக்கிற கிறிஸ்தவனுக்கு அதிகம். வாசிங்க பார்க்கலாம். 1 Corinthians 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பார்த்தீங்களா? எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட இம்மைக்காக இல்லையா? அப்படின்னு உலகமே வேண்டாம் இல்லை. உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாரை போல அல்ல. வசனம் தெளிவாக இருக்குதுங்க இல்லையா? நாம் அடிக்கடி சொல்லுவேன், நமது கால்கள் பூமியில் இருந்தாலும் சிந்தையெல்லாம் பரலோகத்தில். அதுதானே உண்மையான கிறிஸ்தவன். இது இல்லைன்னா அவர்கள் இந்த பின்வாங்கின சீசர்கள் தான். பாருங்க, ஆண்டவர் பின்பற்றி அற்புதம்லாம் செஞ்சாங்க, பின்வாங்கிட்டாங்களே. தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தி கொண்டவர்கள். இதை கேட்குறவங்க நல்லா கவனிக்கணும், என் கூடவே கவனிக்கணும். உங்கள் விசுவாச கப்பல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் எதனால் சேதப்பட்டிருக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் கவனிங்கள். 3வது, ஏரோது ராஜா. சிலர் அடையாளம் காட்டன்னு சொல்லி தான் சொல்லிட்டு வரேன். கிறிஸ்தவனாக இல்லாது இருப்பதன் விலை என்ன அப்படின்னா ஏரோது ராஜா. இவனை குறித்து ஒரு வார்த்தை வருது. மார்க்கு சுவிசேஷம் 6:20 வாசிங்க. மார்க்கு 6:20. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஏரோது யோவான் ஸ்நானகன் உடைய வார்த்தையை கேட்டு பயந்து யோவான் ஸ்நானகனை பாதுகாத்து விருப்பத்தோடு அவன் சொல்றது கேட்டு வந்தான். நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் 26, 27 வாசி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஏரோதியாளி அந்த கள்ள தொடர்பு உறவு, அந்த கள்ள உறவினாலே யோவான் ஸ்நானனுடைய தலையே வாங்கிட்டாயா. பார்த்தீங்களா? நல்லவனாத்தான் இருந்திருக்கிறான் கொஞ்சம். ஆனால் அந்த கள்ள உறவு யோவான் தலையை வாங்க வச்சிருச்சு பாருங்க. எந்த நிலைமையிலும் நிற்கக்கூடியவனா இல்லை. கவனிக்கணுங்க. நம்ம சில உறவுகள் நம்ம ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டோம். இது கேட்குறவங்க கவனிக்கணும். உறவுகள்லாம், மனுஷரோட உறவுகள்லாம் நல்ல உறவாக இருக்கணும். இல்லைன்னா உங்கள் விசுவாச கப்பல் சேதமாயிரும், உங்களுடைய முடிவு சோகமாயிரும், துக்கமாயிரும். ஆகவே யாரோடு பேசணுமோ பேசுங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லி உணர்த்தனா கட் பண்ணுங்க. ஆகாத சம்பாஷணை வேண்டாம். வாலிப தம்பி தங்கச்சி கவனிங்க. ஏதோ பிரசங்கம் நினைக்காதீங்க, ஏதோ யாரும் இன்னும் பேச நினைக்காதீங்க. உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறாரு. விளையாட்டாக நினைக்கப்படாது. கிறிஸ்தவம் விளையாட்டு கிடையாது. கவனிங்க. கவனமாக இருந்து உங்கள் ஆத்மாவை காத்துக்கிடணும். ஏரோதை பாருங்க, நல்ல வசனத்தை கேட்டு யோவான்ஸோட வார்த்தை கேட்டு பயந்து விருப்பத்தோடு சேவித்தான் இருக்குது. ஆனால் ஒரு பரிசுத்தவானுடைய தலையே வாங்கிட்டானே பாவி. அவன் முடிவை பாருங்க, துக்கம். சரிங்க, இன்னொரு ஆள் சொல்கிற பாரு, இதோட மோசமான ஒரு ஆள், தேமா. 2 தீமோத்தேயு 4:10. 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். தேமா என்னை விட்டு விலகி இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டான். பவுல் சொன்ன துக்கமான ஒரு வார்த்தைங்க. பல நீண்ட காலம் பவுலோடு இருந்தவன், உடன் ஊழியனாய் இருந்தவன். அவன்
இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டே போயிட்டான்னு துக்கமா பேசுறாருங்க அவர். அவருடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு கேட்குறவங்களுக்கு. ஏன் போனா அந்த ரோமாபுரி பட்டணம் அந்த காலத்திலேயே நவநாகரிக பட்டணம், மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அந்த ரோமாபுரி பட்டணத்துடைய அந்த செழிப்பு, கவர்ச்சி, ஆடம்பரம், அலங்காரம் இவனை வீழ்த்தி விட்டது. ஆகவே பவுலை விட்டு விலகினான். பவுலை விட்டான், கிறிஸ்துவை விட்டான், சுவிசேஷத்தை விட்டான், பரலோகத்தையே விட்டுட்டாங்க. அவன் கூடவே இருந்தது அடுத்த ஸ்தானம், பவுலின் அடுத்த ஸ்தானத்துக்கு வந்திருக்க அவ்வளோ நாள் கூட இருக்கிறாங்க. ஆனால் அந்த உலக ஆசை பார்த்தீங்களா? கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அதை பார்த்து இதை பார்த்து அந்த ஆசை இந்த ஆசைன்னு சொல்லி தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை இழந்துடாதீங்க. விலையேற பெற்ற கிறிஸ்தவத்தை இழந்துடாதீங்க. தேமா நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தமாக இருக்கிறான். பவுல் சொல்லுவார், தேமா எனக்கு உடன்படியனா இருக்கிறான். அப்புறம் சொல்லுவார், தேமா வாழ்த்துக்கிறான். அப்புறம் இருக்கிறானோட முடிப்பார். ஏதோ இருக்கிறான்னு போயிட்டான். இப்போ நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ இருக்கிற வாழ்க்கை தான் இருக்கீங்களா? பார்க்கணும். தேமா நமக்கு எச்சரிப்பு சத்தம். ஆக வாழ்க்கை கிறிஸ்தவத்தை சரியாக அடையாளம் காணாதே இருந்திருக்கிறாங்க. அவன் விளைவு பின்வாங்கிட்டான். இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை சரியாக அறிந்து அதன் விலைக்கரத்தை அறிந்து விலைக்கரை கொடுக்கிற அநேக ஊழியர்கள் இருக்கிறார், விசுவாசிகள் இருக்கிறார். என்ன விலை கொடுத்தாலும் நான் ஆண்டவருக்காக வாழ்வை சொல்ல ஏராளமாக இருக்கிறார். அதுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். கவனிங்கள், ஏன் இந்த ஓமை சொன்னார் ஆண்டவர்? ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதின் விலை, கிறிஸ்தவனாய் இல்லாதிருப்பதின் விலை என்ன தெரியணும் நமக்கு. மூன்றாவது, லாப நஷ்டத்தை கணக்கிடு. இந்த ரெண்டத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து லாப நஷ்டத்தை கணக்கிடு அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கிறேன். இதுக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18-19 கொஞ்சம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:18-19. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ, துன்மார்க்கனுடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும். கார் இருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். இப்போ நீதிமானின் பாதை, துன்மார்க்கனின் பாதை. நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும், பிரகாசம் அடைந்து கொண்டே இருப்பான். அதான் நீதிமானின் பாதை. துன்மார்க்கனின் பாதை காரிருள், இருள். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 13:15. நட்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. துரோகியுடைய வழியோ கரடு முரடானது. இப்போ நம்ம எந்த பாதை தெரிந்து கொள்ள போகிறோம்? கிறிஸ்தவனா கிறிஸ்தனா இல்லையா? அப்போ நீதிமானா நீதிமானின் பாதையா துன்மார்க்கரின் பாதையா? எதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம்? வேதம் முழுவதும் கேள்வி இருக்கிறது. வேதம் முழுவதும் இருக்கிறது கேள்வி. யாரை பின்பற்ற போகிறீர்கள்? இல்லையா? ஏன் இந்த மட்டும் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? யெகோவா தேவனானால் யெகோவா பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் பாகாலை பின்பற்றுங்கள். ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க? இருமனம் உள்ளவர்களா ஏன் இருக்கிறீங்க? இருமனம் உள்ளவன் தன் வழியாளரான் நிலையற்றவனா இருக்கிறான். ஆக எப்படி இருக்கீங்க? அப்படியும் வேதம் முழுதும் கேள்வி இருக்குதுங்க. நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? கேட்கிறார் பாருங்க. கவனிங்க, 2 பாதை சொல்றார் பாருங்க. நீதிமானின் பாதை, துன்மார்க்கின் பாதை. நீதிமானின் பாதை அது பிரகாசம், துன்மார்க்கின் பாதை இருள். இப்போ ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் எதை விடணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தவனாகிவிட்டால், உண்மையான கிறிஸ்தவன் வாழ விரும்பினால், பரிசுத்தமாய் வாழ விரும்பினால், அவனுக்கு உலகத்திலே நஷ்டம் உண்டு, தோல்விகள் உண்டு, இழப்பு உண்டு. கவனிக்கணும். ஆண்டவரை பின்பற்றுவதனால் அநேக நஷ்டங்கள் உண்டு. எல்லாவற்றையும் விற்று பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 19 அதிகாரத்தில் பேதுரு கேட்கிறார். அப்படியே விட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி என்றால் அநேக சந்தர்ப்பங்களிலே விட வேண்டியது இருக்கும், நஷ்டம் உண்டு,
பிரிவினைகள் உண்டு, அது நிமித்தம் உண்டான பாதிப்புகள் உண்டு. ஆனால் இப்படி நஷ்டம், தோல்வி, பிரிவினை இதெல்லாம் இருந்தாலும் கூட, ஆனால் அவர்களுக்கு கர்த்தர் மிகுந்த பலனை கொடுக்கிறாரா. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் நம்ம. சில நேரங்களிலே ஆண்டவர் பின்பற்றினால, ஐயோ ஆண்டவர் பின்பற்றினால என் குடும்பத்தில் கஷ்டம், என்னுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லலாம், இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் ஆறுதலாக சொல்கிறாரு பாருங்க. அருமையான ஒரு வார்த்தை உங்களுக்கு. மார்க் 8:30 நல்லா தெரியும் நம்ம எல்லாருக்கும். மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்த தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? வாசிப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்ப கிறிஸ்தவனா இருப்பதினால் சில நஷ்டம் நமக்கு நேரிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாருங்க, அதற்கு பதிலாக அழியாத நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். அழிந்து போற உலகத்துல இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அழியாத நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 காட்டும், ஜீவ வழி, மரண வழி, அப்புறம் நீதிமானின் பாதை, துன்மார்க்கன் பாதை சொன்னேன். அதே போல சிலவற்றை சொல்ல உங்களுக்கு எதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் முக்கியங்க. நமக்கு ஒரு கிறிஸ்தவனா இருப்பதுனா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆக எதுவும் சொன்னேன், லாப நஷ்டத்தை கணக்கணும்னு சொல்லி, எது லாபம் எது நஷ்டம், எந்த வழி நாம் தெரிந்து கொள்கிறோம் என்கிறத முடிக்கு வரணும். இவ்வளோ நேரம் கேட்டோமே, இப்போ ஒன்றுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். நம்பர் 1, புகழ்ச்சியா இகழ்ச்சியா? இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் என்ன நடக்குது? புகழ்ச்சியா இகழ்ச்சியா அப்படின்னு நீங்கள் 1 கொரிந்தியர் 1:23, 4:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உலகம் நம்மை பழிக்கும். குறிப்பாக சொன்ன போனால் நம்மை உலகம் பைத்தியம் என்று சொல்லுமா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. வாசிக்கலாமா? இப்போ வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். 4:10 கூட வாசிப்போம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உண்மையான பரிசுத்தமாக வாழ்கிற கிறிஸ்தவனுக்கு நஷ்டம், நிந்தை, அவமானம், பாடுகள் உண்டு. உலகம் நம்மை இகழ்ந்து பேசும், பைத்தியம் என்று சொல்லும். போய் கிறிஸ்தவனாக மாறிட்டு நீ என்று சொல்லுவார். ஆதி நாட்களே அப்படித்தாங்க. இயேசு கிறிஸ்து பின்பற்றின சீசர்களுக்கு மரண தண்டனை குற்றவாளி பின்பற்ற ஒரு கூட்டம் என்று சொன்னார்கள். அவருடைய பந்தி ஆசரிக்கும் பொழுது இரத்தத்தை, அவருடைய மாம்சத்தை அவர்கள் அடையாளமாக பந்தி ஆசரித்த பொழுது இவர்கள் நரமாமிச பட்சினிகள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட நிந்த அவமானம் வந்திருக்குது அந்த காலத்தில். அப்படி இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால் உலகத்தின் மத்தியிலே, உற்றார் உறவு மத்தியிலே இகழ்ச்சி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 5:11 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். இதை கேட்குறவங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால் ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம், அநேகம் உங்களை இகழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஒரு பக்கம் அது இருந்தாலும் இன்னொரு பக்கம் கர்த்தர் மேன்மைப்படுத்துறாரா. வாசிக்கலாமா? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானா வாக்கியவான்களா இருப்பீர்கள். பார்த்தீங்களா? உங்களை இகழ்ந்தால், உங்களை அவர்கள் உங்கள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்த்து இகழ்ச்சியாக பேசினா, பொய் சொன்னா, பொய்யாய் பேசினால் கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு, பயப்படாதிருங்கள் சொல்றார். பார்த்தீங்களா? அடுத்த வசனம் பாருங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ புகழ்ச்சியா இகழ்ச்சியா? இதை கேட்கிற அருமையான கத்தரி பிள்ளைகள், உலகம் இகழும், நிந்திக்கு அவமானப்படுத்தும், ஏலப்படுத்தும். சோத்திரம். பொருட்படுத்தாதிருங்கள், உங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி சொல்லுவாரு. ஸ்தோத்திரம். ஏதோ உண்மையுள்ள ஊழியக்காரனே, பிதாவுடைய விருந்து சாலைக்குள் பிரவேசி என்று ஒரு நாள் இருக்கு பாருங்க, எத்தனை மகிமையான நாள். அப்படி மெச்சிக்கொள்கிற நாள் வரும், பயப்படாதிருங்கள். 2வது, சிநேகிதரா சத்துருவா? எதை நீங்க செலக்ட் பண்றீங்க? சிநேகிதரா சத்துருவா அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், உண்மையா வாழ்கிற கிறிஸ்தவர்கள் அவருக்கு சிநேகிதர்கள். ஆண்டவரே சொல்றாருங்க, என் வசனத்தின்படி நடந்தால் நீங்கள் சிநேகிதர்கள். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 15:14 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம்.
நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதரா இருப்பீர்கள். பார்த்தீங்களா? அப்புறம் கற்பிக்கிற யாவை செய்தால்னா அதான் ஃபாலோ பண்றவங்க, சீசன் அர்த்தங்க. அவர்கள் அவருக்கு சிநேகிதர்கள். இல்லைன்னா மற்றவர்கள் யாருன்னு கேட்டா அவர்கள் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கூட்டம். இப்போ 2 விஷயம் இருக்கு பாருங்க, சிநேகிதரா சத்ருவா. ஆண்டவர் சிநேகிதரா இருந்தா சாத்தான் உங்களை சத்ருவாகவே பார்ப்பான். சாத்தான் உங்களை சத்ருவாக பார்ப்பான். அப்புறம் சும்மா விடுவானா? வீணான நஷ்டம், பிரச்சனைகள், எதையும் செய்யலாம். ஆனால் நான் கர்த்தர் சொல்றாரு, நிற்குங்க, நீங்கள் ஆண்டவருக்கு சிநேகிதராக இருங்க, சாத்தா உங்களை சத்ருவான்னு நினைக்கட்டும், ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சில நஷ்டம் பாடுகள் வரலாம், ஆனால் அவைகள்லாம் என்னன்னா உங்கள் குதிகாலைத்தான் அவன் சேதப்படுத்த முடியும் இல்லையா? ஆதியாக 3:15 படி பார்த்தீங்கன்னா அவரும் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவான்னு வருது. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸோ ஆண்டவர் பின்பற்றினால் அவருக்கு உண்மையாக இருந்தால் சாத்தான் உங்கள் குதிங்காலை சேதப்படுத்தக்கூடும், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். சோத்திரம். யோவான் சுவிசேஷம் 10:28 வாசி பாருங்க, ஒருவனும் என் கையில் இருந்து அவர்களை பறித்து கொள்ள முடியாது. அப்படி ஆண்டவருக்கு சிநேகிதராக இருங்க, சாத்தானுக்கு சத்ருவா இருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3வது, இந்த உலகமா இனி வரும் உலகமா? அதுவும் 3வது நம்ம கேட்கிற வேண்டிய கேள்வி இல்லையா? கிறிஸ்தவனா இல்லையா? அப்ப கிறிஸ்தவனா யாரு, கிறிஸ்தவனா யாரு? பாருங்க, உலகமா இனி வரும் உலகமா? அருமையான வார்த்தை, நமக்கு நல்லா தெரியும். 2 கொரிந்தியர் 4:17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். காணப்படுகிற இந்த உலகம், உலகத்தினுடைய காரியங்கள், ஆசீர்வாதம், அது எல்லாம் அனித்தியமானவைகள், தற்காலிகமானவைகள், அழிந்து போகக்கூடியவைகள். எப்போ அழிந்து போயிருங்க. அப்புறம் சொல்றாரு பாருங்க, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகள் கண்களினால் காணவில்லை, காதுகளினால் கேட்கவில்லை, இருதயத்தில் உணரவில்லைன்னு சொல்றாரு பவுல். அப்படிப்பட்ட அந்த நிச்சய பரலோகம் எது நமக்கு இஷ்டம், எது நாம தேடுகிறோம் கவனிக்கணுங்க. ஆக இந்த உலகமா அந்த உலகமா? சுருக்கமாக சொல்ல போனால் அனிச்சயமா நிச்சயமா? எதை நாம் தெரிந்து கொள்கிறோம்? பவுல் சொல்றாரு பாருங்க, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்து வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கல் அல்ல. இனி ஒரு மகிமை இருக்கிறது, அதுக்கு இணையான உலகத்தில் ஒன்றுமில்லை. நாம் எதை செலக்ட் பண்ணுறோம்? அனிச்சயமா நிச்சயமா? இன்னொன்று சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். பாவ சந்தோஷமா நித்திய மகிழ்ச்சியா? இதுவும் பார்க்கணும். பாவ சந்தோஷமா நித்திய மகிழ்ச்சியா? இதை சொல்லுவதற்கு ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். எபிரேயர் 11:24-25. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. பாத்தீங்களா? அனித்தியமான பாவ சந்தோஷம். அதாவது பார்வோனுடைய அரண்மனையிலே இருக்க அரண்மனை வாழ்க்கை இல்லையா? பார்வோன் குமாரத்துடைய மகன் என்று சொல்லப்பட்ட அந்த ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை, அந்த பாவ சந்தோஷத்தை வெறுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி நமது ஜனத்தோடு பாடுகளவு தெரிந்து கொண்டார் மோசேன்னா. அவர் தெரிந்து கொண்டது மேலான ஒன்றுங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கம் இல்லையா? அப்படின்னா கவனிக்கணுங்க, எதை நாம் தெரிந்து கொள்கிறோம்? பாவ சந்தோஷம் நித்திய சந்தோஷமா? நீங்க தான் முடிவு பண்ணணும் இல்லையா? புகழ்ச்சியா இகழ்ச்சியா? சிநேகிதரா சத்ருவா? இந்த உலகமா இனி வரும் உலகமா? பாவ சந்தோஷமா நிச்சய மகிழ்ச்சியா? எதை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? உண்மையான கிறிஸ்தவரா, பெயரளவு கிறிஸ்தவரா? இந்த வருஷத்துக்கு கடைசியில் வந்திருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரிந்து கொண்டு 2026 வருஷத்தில் தெளிவாய் புது வருஷத்துக்கு போக கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆண்டவர்களை பலப்படுங்கள். இயேசுவே உங்களுடைய வசனம் சத்தியமே அஸ்திவாரமாக இருக்கட்டும். எந்த புயலுக்கும் காற்றுக்கும் உங்கள் வீடு அசையாது. அப்படி இருக்கும்படியாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.